Hello everyone. Energy conservation and management. இந்த சப்ஜெக்ட் கோட் OME551. இந்த சப்ஜெக்ட் எது படிக்கிறோம் நம்ம ஒரு எனர்ஜி ஜென்ரேட் பண்ணுறோம். ஒரு சோலார் எனர்ஜி, விண்ட் எனர்ஜி எதுவாக வேணா இருக்கட்டும். அது நம்ம ஒரு ஜென்ரேட் பண்ணும்போது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ட்ராவல் பண்ண வைக்கும்போது அதோட எஃபிஷியன்சி லோவாகும். அந்த எஃபிஷியன்சி லோவான எஃபிஷியன்சி எப்படி ஹையாக கன்வெர்ட் பண்ணுது அது எல்லாமே படிக்கிறதா எனர்ஜி கன்சர்வேஷன் அண்ட் மேனேஜ்மெண்ட். ஓகே, இந்த டோட்டலாக 5 யூனிட்ஸ் இருக்குது. இந்த 5 யூனிட்டோட சிலபஸ் இதுதான். இதை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் ஸ்டார்ட் பண்ணால் செக் பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் யூனிட் இந்த சப்ஜெக்டோட இன்ட்ரடக்ஷன். இந்த எனர்ஜி எப்படி ஜென்ரேட் பண்ணுது, அந்த ஜென்ரேட் பண்ண எனர்ஜி ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல எப்படி ட்ராவல் பண்ணுறது எல்லாமே ஃபர்ஸ்ட் யூனிட். செகண்ட் யூனிட் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் சிஸ்டம். நான் ஆல்ரெடி சொன்னேன், நீங்கள் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி ஜென்ரேட் பண்ணிங்கன்னா நீங்கள் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவீங்க. நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது அந்த எஃபிஷியன்சி வந்து லோவாகும். நீங்கள் லோவான எஃபிஷியன்சியை ஹை பண்ணுவோம். நீங்கள் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்கள் ட்ரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணி நீங்கள் அந்த லோவான எஃபிஷியன்சியை ஹையாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அது எப்படின்னா ட்ரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணி நம்ம ஹையாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அதுதான் செகண்ட் யூனிட். எலக்ட்ரிக்கல் எனர்ஜி அந்த எப்படி ஃபுல்லாக ஒர்க் ஆகுது, அந்த பிரின்சிபல்ஸ்லாம் படிக்கிறது, அந்த எஃபிஷியன்சி எப்படி ஹையாக இன்க்ரீஸ் பண்ணுறது படிக்கிறது எல்லாமே எலக்ட்ரிக்கல் சிஸ்டம். அண்ட் தேர்ட் யூனிட்டில் தெர்மல் சிஸ்டம் படிப்பாங்க. ஸ்டோச்சோமெட்ரி, பாய்லர்ஸ், ஃபர்னஸ் அண்ட் தெர்மிக் ஃப்ளூயிட் ஹீட்டர்ஸ் இதை யூஸ் பண்ணி ஒரு தெர்மல் எனர்ஜி எப்படி ஜென்ரேட் பண்ணுறது, அது எப்படி ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துல ட்ராவல் பண்ணக்கூடாது, அது எஃபிஷியன்சி லோவாகாமல் இருக்கு என்ன பண்ணணும், அது எல்லாமே படிக்கிறது தான் தேர்ட் யூனிட். அண்ட் ஃபோர்த் யூனிட் எனர்ஜி கன்சர்வேஷன் இன் மேஜர் யூட்டிலைஸ். இந்த எலக்ட்ரிக்கல் பம்ப்ஸ், ஃபேன்ஸ் இதெல்லாமே அக்ரிகல்ச்சர்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க. எலக்ட்ரிக்கல் வாட்டர் பம்ப்ஸ், ரெஃப்ரிஜரேஷன் அண்ட் ஏர் கண்டிஷனிங் சிஸ்டம்ஸ், கூலிங் டவர்ஸ் இதை பற்றி படிக்கிறது எல்லாமே எனர்ஜி கன்சர்வேஷன் இன் மேஜர் யூட்டிலைசஸ். அண்ட் லாஸ்ட் யூனிட் எக்கனாமிக்ஸ். இந்த எக்கனாமிக்ஸ்னால் என்னென்னா, நம்ம ஒரு எனர்ஜி ஜென்ரேட் பண்ணோம், அது ஒரு இடத்துக்கு ட்ராவல் பண்ணுறோம், அங்கே எஃபிஷியன்சி லோ ஆகிடுது, நம்ம ஹையாக கன்வெர்ட் பண்ணுறோம். ஓகே, அந்த ஹையாக கன்வெர்ட் பண்ணுறது நம்ம இப்போ எலக்ட்ரிக்கல் எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் ட்ரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணணும். இதுவே நீங்கள் தெர்மல் எடுத்திங்கன்னா அது ஸ்டோச்சோமெட்ரி, பாய்லர்ஸ் அண்ட் ஃபர்னஸ் அண்ட் தெர்மரிக் ஃப்ளூயிட்ஸ் ஹீட்டர்ஸ்லாம் யூஸ் பண்ணி நம்ம அதோட எஃபிஷியன்சி இன்க்ரீஸ் பண்ணுவோம். அதை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு அதுக்கு என்னென்ன காம்பனன்ட்ஸ் தேவை, என்னென்ன மிஷின்ஸ் தேவைன்றது தான் ஃபிஃப்த் யூனிட். அண்ட் இதுதான் ஓவரால் இன்ட்ரடக்ஷன் எனர்ஜி கன்சர்வேஷன் அண்ட் மேனேஜ்மெண்ட். இந்த சிலபஸ் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஆட் பண்ணால் செக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.